ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி ஹோல்ட் ஓவர்ஸ். இது ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவி. நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் நமக்குன்னு பிடிக்காத ஒரு வாத்தியார் இருப்பார். அவரை பார்த்தாலும் செம்ம கடுப்பாகும். பட் அப்படிப்பட்ட வாத்தியார் கூட ஒரு 10 நாள் தங்குற படிச்சு எப்படி இருக்கும், அவர் சொல்கிறது மட்டுமே கேட்டு அவர் சொல்கிறது மட்டுமே செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பையன் அந்த சாரோட மாட்டிக்கிறான். இந்த 10 நாளில் அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாண்டிங் என்ன, கடைசியில் அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த அழகான ரிலேஷன்ஷிப் எப்படி முடிஞ்சு, இதை சொல்கிற ஒரு படம் தான் தி ஹோல்ட் ஓவர்ஸ். சீரியஸ்லி இந்த படம் செம்ம ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஒரு ரிலாக்ஸான டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இதமான ஃபீல் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். அண்ட் போன வருஷம் இந்த ஆஸ்கர் ரேஸில் இந்த படம் 3 கேட்டகரி நாமினேட். அதில் ஒரு அவார்டு வாங்கி குவிச்சிச்சு. சரி, இப்போ வாங்க தி ஹோல்ட் ஓவர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1970 டிசம்பர் மாதம். வின்டர் சீசனுங்கிறனால ஊரே ஸ்னோவாக இருக்குது. அண்ட் கிறிஸ்மஸ் வரப்போனால மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. பார்த்து அந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் தான் பாஸ்டன் யூனிவர்சிட்டி. அங்கே இருக்க ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேர் பால். இவர் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். யார்ட்டையும் பேச மாட்டார். அமைதியாக ரூமில் தான் இருப்பார். அந்த மாதிரி ரூமில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறப்ப யாரோ காத்துட்ட மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அவங்க ஸ்கூலில் லிடியான்னு ஒரு லேடி இருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த பாலுக்கு லிடியாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வந்ததப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்க கேட்டால், இல்லை சார் கிறிஸ்மஸ் அது இல்லை, அதை குக்கீஸில் கொண்டு வந்து சொல்கிறப்ப அவர் தான் வாங்கிக்குவார். பட் லேடி அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவர் ஃபேஸே மாறிடும். அதாவது ஒரு மற்றவங்களோட ஒரு ஃபேக்காக லைஃப் வந்துட்டு இருக்காரு. மற்றவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆள் ரொம்ப சோகமாக இருப்பார். இது மாதிரி கேட்டது அந்த பால். கட் பண்ண அப்படியே ஆக்னஸ் டல்லின்னு ஒரு பையனை வைப்பாங்க. இவன் இந்த படத்துக்கு அடுத்த முக்கியமான கேரக்டர். இப்போ ஸ்கூல் முடிய போகுது. எல்லோரும் கிறிஸ்மஸ்க்காக வீட்டுக்கு போக போகிறீங்க. ஸோ இவனை ஹாப்பி நம்ம அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு துணிமெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். கட் பண்ணால் அப்படியே இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர் அமைக்கிறாங்க. இவங்களோட பேர் மேரி. இவங்க ஸ்கூலில் சமையல்காரங்களும் வேலை பார்த்துருக்காங்க. இந்த 3 பேர் தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வெக்கேஷன் போக போகிறாங்களே. சார் கடைசியாக டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தவங்க சார் இருப்பார். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க எல்லாம் ஊருக்கு போவாங்களே. பட் சில ஹாஸ்டல் பசங்க இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வெளியூர் இருப்பாங்க, போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக இன்சார்ஜ் சார் இருப்பார். பட் பார்த்தா கடைசியில் நவுண்டுட்டாரு. இன்னொரு சார் அவங்கள பார்த்து, சார் நீங்கள் தான் இந்த இன்சார்ஜ், நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், ஆமாப்பா யார் இந்த லீவ் டைமில் போய் இந்த பசங்களை வச்சுட்டு இருக்காரு, அதான் எங்கள் அம்மா உடம்பு சொல்லி போய் சொன்னேன், பிரின்ஸிபல் எங்கேருந்து போய் சொல்லிட்டாரு, இந்நேரம் எனக்கு போல வேறு ஏதாவது பலியாடு மாட்டிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படி நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்து இப்போ அவரோ பிரின்ஸிபல் ரூமில் இருக்காரு. அவன் சொன்ன அந்த பலியாடு நம்ம ஹீரோ தான். பிரின்ஸிபல் ஹீரோவை பார்த்து, பால் இந்த வெக்கேஷனுக்கு இந்த ஸ்கூலோட இன்சார்ஜ் நீங்கள் தான், அடுத்த 10 நாளைக்கு நீங்கள் ஸ்கூலில் பார்த்துக்கணும், மொத்தம் 4 பசங்க இங்கேயே தங்க போகிறாங்க, இதான் அந்த 4 பேரோட லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து தருவாங்களா. இதை பார்த்து ஒரு கோந்த வரும். யார் இவங்களா, இவங்களே திருந்தாது கேஸ் ஆச்சு, இந்த பசங்க லாக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க குறை சொல்லுவாரா. இதை பார்த்து பிரின்சிபலுக்கு கோந்துடும். பால் நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் பசங்க மேலே கோவத்தில் இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் அவங்க மட்டதாட்டி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் பிரின்சிபலே கோவப்படுவார். சொல்லப்போனால் அந்த பால் ஒரு நேர்மையான டீச்சர். இவருக்கு பிரின்சிபலுக்கு ஆகாது. சொல்லப்போனால் பிரின்சிபலுக்கு நம்ம ஹீரோவில் ஒரு அன்பு இருக்கும். அதனால் ஹீரோ பிரின்சிபலை பார்த்து, சார் நீங்கள் என் மேலே கொலகாண்டில் இருக்கீங்க, என்கிட்ட ஒரு பையன் படிக்கிறான், அவர் பணக்கார விட்டு பையன், அவனை பாஸ் பண்ணுங்கிற கோவத்தில் எப்படி பேசுகிறீங்க, கரெக்டாக தான் கேட்குறப்ப, ஆமாய்யா நான் உன்ட்ட என்ன சொன்னேன், அந்த பையனுக்கு பாஸ்போர்ட் சொன்னான் இல்லையா, நீ ஏன் பாஸ் பண்ண போனேன்னு கேட்டால், சார் அந்த போய் ஒழுங்கு எழுதலை அதனால் நான் ஃபெயில் போட்டேன், இதெல்லாம் தப்புன்னு கேட்குறப்ப, இங்கே பாரு இந்த ஸ்கூலே பணக்காரன் கொடுக்குற டொனேஷன் தான் ஓடிட்டுருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு டொனேஷன் தர மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்கிறப்ப நம்ம இருக்கிறத பற்றி கோவம் வருது. சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவர் பாட்டு அங்கே கிளப்பிடுறாரு. இதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸுக்கு போகிறாரு. இதே படுக்க போகிற கடைசி கிளாஸ். சரி, ஒரு பாட்டு ஒவ்வொரு பசங்களையும் பார்த்து எக்ஸாம் பேப்பர் தராரு. பார்த்து எல்லாருமே ஆவரேஜ் தான் மார்க் வாங்கியிருப்பாங்க. டி ரேங்க்கு இ ரேங்க் இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்களா. இதை பார்த்து அவங்களே கேவலமாக இருக்குது. சார் நீங்கள் வேறு இப்போ எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டீங்க, இதை எடுத்து வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லோரும் கேவலம் வைப்பாங்க, ப்ளீஸ் சார் ஏதாவது மார்க் அதிகம் போடுன்னு சொல்கிறப்ப, அப்படியா சரி நம்மளும் ஒரு டெஸ்ட்டு வைப்போம், ரீடெஸ்ட் வைக்கிறேன் அதில் எழுதி காட்டுங்கன்னு சொல்லுவார். இதை பார்த்து எனக்கு கடுப்பு தான் வரும். ஏன்னா அவங்களே என்னோட ஸ்கூல் முடிய போகுது, ஜாலியாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, இப்போ போய் டெஸ்ட் வைக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு கோந்தானே வரும். பார்த்தா ஆக்னஸ் அங்கே தான் இருப்பான். சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால், ஓ அப்படியா என்னால் எதுவும் பண்ண முடியாது, இதை எடுத்து உங்கள் அப்பா மாட்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் படம் கிளம்பி போடுவார். பசங்களாம் அவர் மேலே சமாடப்பில் இருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு நம்ம ஹீரோ பிடிக்கல, பசங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி தான் பால் வளர்ந்துட்டு இருக்காரு. கட் பண்ணால் இப்போ ஸ்கூலில் ஒரு சாப்பிட்டு இருக்கும். ஃபாதர் எல்லா பசங்களும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா ஸ்கூலில் மேலும் சமையல்காரங்க இருந்தாங்களே, அவங்களோட பையன் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்துருப்பான். பட் இப்போ ரீசெண்டாக மிலிட்ரிக்கு போய் அந்த போய் இறந்து போயிருப்பான். ஸோ அவனுக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பில் ப்ரேலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேரி உட்காந்து தேவையும் வளர்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் இருப்பார். அவர் பக்கத்தில் தான் இன்சார்ஜ் இருக்க சார் இருப்பார். இவர் உண்மையாகவே உங்கள் அம்மா உடம்பு சரியில்லை நினச்சி, சார் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மாவுக்கு என்ன உடம்பு சரியில்லாமே, அவன் சீக்கிரம் குணமாயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ப்ரே பண்ணிட்டு இருப்பாரா. இதை பார்த்து சாருக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா அவரே போய் சொல்லி இவரை தான் மாட்டி விட்டுருக்கேன், இவனை இடிச்சவன் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் மனசு சிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் பாட கேட்டே இருக்கு.
இப்போ ப்ரேயர்லாம் முடிஞ்சு எல்லா பசங்களும் வந்து போவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி, அப்பாடா 10 நாள் லீவுடா நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி எல்லா பசங்களும் வந்து போவாங்க. அவங்களை கூட்டு போகிறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. நம்ம ஆகனஸ்க்கு அவங்க அம்மா வந்திருக்கணும், பட் இன்னும் அவங்க அம்மா வரவே. ஸோ உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, அம்மா நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல, வந்து என்ன கூட்டி போன்னு சொன்னால், சாரி ஆக்னஸ் இந்த ஹாலிடேக்கு என்னால் வந்து கூட்டி போக முடியாது, ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கள் 2வது அப்பா என் கூட தான் இருக்காரு, நான் அவரோட ஹனிமூன் பார்த்து தான் இருக்கேன், சாரிப்பா ஆக்னஸ் என்னால் இங்கே வர முடியாது, நீ பேசாமல் இந்த ஹாலிடே ஃபுல்லாக ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டல் இருந்துட்டு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆக்னஸ் கோவம் தான் வரும். அம்மா நீ என்கிட்ட என்ன சொன்னேன், இந்த ஹாலிடேக்கு ஹாஸ்டல்லாம் போனால் சொல்லல, நீ என்னை கூட்டி போமா ப்ளீஸ்னு கேட்குறப்ப அவங்க அம்மா ஃபோன் வச்சுருவாங்க. இதை பார்த்தோம் செம்ம அர்த்தமாயிரும். ஏன்னா ஆக்னஸோட அப்பா இறந்து போயிருப்பாரு, இப்போ அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹனிமூனில் போயிட்டு இருக்காங்க. நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி ஆக்னஸ்க்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். சரி வேறு என்ன ஒன்று 10 நாள் இங்கே தான் குப்பை கொட்டியான்னு சொல்லிட்டு பாலை பார்க்க போவான். பார்த்தா அங்கே 4 பசங்க இருப்பாங்க, இங்கே தங்கமாக வந்திருக்கும். கூடவே ஆக்னஸ் வரதை பார்த்து பால் சிரிப்பு வந்துட்டு இருக்கும். ஏன்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஆள் ஆக்னஸ் தான் ஊருக்கு போகிறேன்னு இருந்திருப்பான், அதனால் சிரிச்சிட்டு இருப்பாரு. என்னப்பா ஆக்னஸ் ஊருக்கு போகிறேன்னு சொன்னியே, இப்போ நான் இங்கே இருக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா வரல, 10 நாள் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப இவர் சரி ரூமில் கொடுத்துருக்காரு. அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போவார். பார்த்தா அந்த மாரி இருக்காங்களே அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. என்ன மாரி நீ ஊருக்கு போலியா, எதுக்கு எங்களோட இங்கே இருக்குன்னு கேட்டால், இல்லைப்பா இப்போ தான் என் பையன் இறந்து போயிட்டான், வீட்டுக்கு போனால் அவனே அவமாக தான் இருக்கும், அது போய் என் பையன் என் கூட வீட்டில் இருந்ததோட இங்கே தான் அதிகமாக வந்திருக்கான், ஸோ என் ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஆல் டிஃப்ரெண்ட் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இவர் சரின்னு இருப்பார். இப்போ பசங்களாம் அவங்க கொடுத்த ரூமில் அங்கே தங்கிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கு டின்னர் வந்துடும். சாப்பிடலான்னு போனால் ஃபுல்லாக வெஜிடபிள் கொஞ்சோண்டு ஸ்கின் பீஸாக இருக்கும். இதை பார்த்தா எனக்கு கோவம் வரும், ஏன்னா அவங்களும் பணக்கார பசங்க தானே. சார் என்ன சாப்பாடு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, அந்த சமையல்கார லேடி ஒழுங்காக சமைக்கலன்னு சொல்கிறப்ப இது ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆச்சு, அதை வச்சு பாடம் எடுத்துருப்பாரு. இங்கே பாருப்பா அந்த இடத்துல போருக்கு போகிறவங்க ஒரு சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த சாப்பாடு அதிகம், நீ சாப்பிட்டுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் கோவம் தான் விடுவான். சார் அந்த அம்மாவோட பையன் இப்போ தான் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு அனுதாபம்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் அந்த லேடிக்கு சப்போர்ட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பால் கோவம் வருது. ஏன்னா பாலுக்கு மேரி ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட 2 ஃப்ரெண்டு மாதிரி. டேய் உனக்கு மேரி பற்றி என்ன தெரியும், இதுக்கிட்ட அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அவன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களை மாட்டிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த பசங்களுக்கு கோவம் வரும். தென் அதுக்கடுத்து அவன் ரூமில் போய் படுத்துங்க போயிடுவாங்க. இவர் ஸ்கூல் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த மேரோட ரூம் இருக்குல்ல அங்கே போய் பார்ப்பாரு. பார்த்தா மே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் கூட உட்காந்துருப்பாரு. 2 பேரும் சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் மேரி பார்த்து நமக்கு தெரிய வருது, மேரோட ஹஸ்பண்ட் 25 வயசில் இறந்து போயிட்டாரு. அவர் சாகும்போதே உங்கள் பையன் வயிற்றில் இருந்தான், இப்போ பார்த்தா அவங்க பையனும் 20 வயசில் இறந்து போயிட்டான். எனக்கு மட்டும் எப்படி நடக்குது, என் புருஷனும் சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு, என் பையன் இறந்து போயிட்டான், என் வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து பாலுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். உன் சிரிப்பு கட்டுற மாதிரி, ஆமாம் உன் பையன் ரொம்ப நல்ல பையன் தான், நான் பார்த்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து மாரி சிரிப்பாங்க. என்னது என் பையன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா, பட் உன்னை பற்றி என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான சார்னு அவர் தான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார்னு சொல்லிட்டு உனக்கு கழுவி ஊற்றுவான். இந்த அளவுக்கு என் பையன் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கும். 2 பேரும் நல்லா ஜாலியாக அந்த நைட்டில் பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அந்த பசங்களை தூங்கிட்டு இருப்பாங்களே, திடீர்னு காலையில் டங்குட்டுன்னு சொன்ன கேட்குது. பார்த்தா பால் தான் பிளேட்டில் எட்டு வந்து பசங்க எழுப்பிட்டு இருக்காரு. காய்ஸ் என்ன இவ்வளோ தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் இருந்துருங்க, இது லீவ் டைம் ஆச்சா, நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், இவ்வளோ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்க எழுப்பி விட்டுருவாரு. சும்மாலாம் வெளியே கூட்டி போய் ஜாகிங்கில் போய் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாயிரும். இவ பெருசு நாங்கள் நேரம் வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கணும், லீவ் டைமில் போய் எங்களோட உயிர் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட கோவத்தில் இருப்பாங்க. அப்போ தான் பையன் சொல்லுவான், டேய் இதுக்கடுத்து 10 நாளாக கூட குப்பை கொட்ட முடியாதா, நான் வேணா எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அவர் ஹெலிகாப்டர் அனுப்புவார், நான் பேசாமல் இங்கேருந்து வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு இந்த பசங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங் பசங்களே ரைபில் இருப்பாங்க. வெக்கேஷன் டைமில் கூட படிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் உயிர் போடங்கிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு கடுப்பில் படிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ கட் ஆஃப் சவுண்ட் வருது. பார்த்தா அவங்க ஸ்கூலுக்கு வெளியே ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கோம். அந்த பையன் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்துட்டான். டே மச்சான் நமக்கு ஒரு விடிவலம் வந்துச்சுரா, நம்மள வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இவரும் ஒவ்வொரு பசங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பையன் எங்கேருந்து போகிறான் அனுப்பலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்க அனுப்பி வச்சுருவாங்க. பட் பார்த்தா நம்ம ஆகன்ஸோட வீடு இருக்குல்ல அங்கே மட்டும் ஃபோன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆகன்ஸ் தவிர மற்ற 4 பசங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இவ்வளோ பேர் ஸ்கூலில் இருக்கிறது மொத்தம் 3 பேர் தான். நம்ம ஹீரோவான பால், ஆக்னஸ், அப்புறம் இந்த மாரிங்கிறவங்க. இப்போ நம்ம ஆக்னஸ் தான் ஒரு டென்ஷனில் இருப்பான். ஏன்னா வீட்டிலேருந்து கூப்பிட்றதுக்கு ஆள் வரல, இங்கே ஒரு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து 10 நாள் எப்படி ஓட போகிறோம்னு சொல்லிட்டு அவர் கடுப்பில் இருப்பான். கட் பண்ணால் நைட் டைம் ஆக்னஸ் பாட்டு அவர் ரூமில் படுத்துருப்பான். இவரும் வழக்கம் போல் மேலோட ரூமுக்கு போவார். 2 பேரும் டிவி பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மேரி பாலை பார்த்து, ஆமாம் பால் உங்களுக்கு எவ்வளோ வயசாயிருச்சு, கல்யாணம் பொண்ணு தோலையா, ஒரு பொண்ணு கூட உங்களை வந்து பார்த்து பேசணும்னு சொல்கிறப்ப, பொண்ணுங்களா நான் கிட்டத்தட்ட துறவி மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப, யோ உண்மையை சொல்லியா உங்ககிட்ட எந்த ஒரு பொண்ணு வந்து பேசுனது இருக்காது, அதனால் லவ் செட்டாமல் வந்திருக்கும், அதுக்கு எதுக்கு இப்படி உருட்டுன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு எய்ம் இருக்குது, நான் சின்னதாக ஒரு சிறுகதைன்னு ஆசைப்பட்றேன், அதான் என் ஆசைன்னு சொல்கிறப்ப சிறுகதையா எதுக்கு அதோட நிப்பாட்டணும், ஒரு பெரிய நாவலாகவே எழுதாமல் கேட்குறப்ப எழுதலாம் தான், பட் அதுக்கேற்ற மாதிரி டைம் கிடைக்க மாட்டேங்குது, பட் கண்டிப்பாக எழுதுன்னு சொல்லிட்டு அந்த பால் பேசிகிட்டு இருப்பார். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஆக்னஸ் சமைப்பாங்க. ஆக்னஸ் செம போராக இருக்கும்.
சரி சும்மா ஸ்கூல் சுற்றி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பால் ரூம்லேருந்து கேட்டை போட்டுருவான். நைட்டு ஃபுல்லாக ஸ்கூல்லேயே சுற்றிட்டு இருப்பான். அந்த ஸ்கூல்லே இருக்கிற சேப்பல் தென் பைப்லைன் போகிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் சுற்றி பார்த்துட்டு இருப்பான். தென் அதுக்கிட்ட ரொம்ப போர் அடிக்குது, பேசாமல் அம்மாவுக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவான். பட் இதை பார்த்து பாலுக்கு பிடிக்காது. டேய் ஃபோன் பேசுகிறப்ப என்கிட்ட பரிசு தெரியாதா, யார்கிட்ட ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டால் எங்கள் அம்மாட்ட தான் சார், பேசிட்டு நானே வச்சுருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானா. பட் பார்த்தா அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி தெரில, வேற யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்து பாலுக்கு வந்துடும். டேய் நான் தான் சொல்கிறேன்ல ஃபோன் பேசக்கூடாதுன்னு ஃபோனை பிடிங்க கீழே வச்சுருவாரா. இதை பார்த்து ஆகன்ஸ் கடுப்பாயிருவான். யோ நானும் பார்த்துட்டு இருக்கேன், அந்தளவுக்கு கடுப்பேற்றிட்டே இருக்கே, என்ன பண்ணுவேன், நீ ஸ்கூலில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, எனக்கு பிடிச்சத நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஓடிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஸ்கூல்லேயே ஒரு ஜிம் ரூம் இருக்கும், அங்கே யாரும் போகக்கூடாது, என்ன அவன் பர்மிஷன் கிட்ட தான் அங்கே போகணுமா, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சத நான் பண்ணுன்னு சொல்லி அவன் ஜிம் ரூம்குள்ளே போயிடுவான். நான் குட்டிக்காரன் கூட அடிப்பேன்னு சொல்லிட்டு குட்டிக்காரன் அடிச்சுட்டு இருப்பான். பட் பார்த்தா ஒரு மரக்கடை சும்மா இருந்திருக்கும், அதில் தெரியாதனமாக காலேஜ் குட்டிக்காரன் அடிக்கிறப்ப ஆள் 9 கிலோ வந்துடுவான். பார்த்தா கையில் அடிபட்டுரும். இவரு வேகமாக அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் இருப்பார். பார்த்தா கையில் ஒரு கட்டு போட்டுருவாங்க. பேச்சாட பேசினேன், நான் சொன்னது எங்கேயே கேட்டியா, சரி வா எனக்கு வேலை வச்சுட்டு பார்த்தியா, நம்ம போய் இங்கே சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. 2 பேர் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே வெயிட்டர்ஸாக இருக்கிறது இவங்க ஸ்கூலில் இருக்கிற லிடியாங்கிற டீச்சர் தான். இவங்க தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் குக்கீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. மேடம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எங்கள் வெயிட்டர்ஸ்ன்னு கேட்டால் ஆமாம் சார், இந்த மாதிரி லீவ் டூவில் சும்மா இங்கே பார்ட் டைமாக வருவேன், உங்களுக்கு என்னன்னு கேட்குறப்ப அவங்களும் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க. அண்ட் அது போல் நம்ம பாலுக்குமே டீச்சர் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் டீச்சர் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரா. இதை அந்த பையன் நோட் பண்ணிடுவான். டீச்சர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ன சார் அந்த டீச்சரே பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அந்த டீச்சர் மேலே லவ் இருக்குன்னு கேட்டால் சேச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் சும்மா தான் பார்த்துன்னு சொல்கிறப்ப சார் இதான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ்ஸு, நீங்கள் அந்த மேடம் பார்த்தாலே தெரியுது நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு, இதை நீங்கள் பேசாமல் அவங்கள்ட்ட சொல்லாமன்னு கேட்டால் ஆள் வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருப்பார். இதை பார்த்து ஆகன்ஸுக்கு புரியுது. ஸோ அவர் கூட கொஞ்சம் நாள் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கடுத்து ரெஸ்டாரண்ட் சுற்றி முற்றி பார்க்குறப்ப அங்கே விளாட்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஒரு நாள் அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பான். சார் நீங்கள் ரொம்ப நேரம் விளாட்றீங்களே, எனக்கு டைம் தாங்க, நானும் விளாட்றேன்னு சொல்கிறப்ப அந்த ஆளுக்கும் வந்துடும். 2 பேரும் அங்கேயே மாற்றி போய் சண்டை போகிறதா இருப்பாங்க. பட் நம்ம பால் குறுக்கு வந்து சாரி சார் அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமா, நானே கை காசு போட்டு வாங்கிதான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிடுவாரா. இதை பார்த்து ஆக்னஸ் செம்ம கடுப்பாயிரும். கோஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போவான். பால் பின்னாடி வந்து ஆக்னஸ் என்ன ஆச்சு, எது கோவப்பட்டு இங்கேருந்து போகிறேன்னு கேட்டால் சார் இப்போ என்ன நடந்துச்சு, என்னமோ நாற்று பூ பண்ண மாதிரி நீங்கள் அந்த சப்போர்ட் பேசிட்டு இருக்கீங்க, அது போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரீங்க, நானும் தப்பு பண்ண கேட்குறப்ப இங்கே பாரு தப்பி யார் பண்ணாங்கிற முக்கியம் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டால் அந்த போய் கோவப்படுவான். என்கிட்ட பேசாதீங்கன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். கட் பண்ண 2 பேர் திரும்ப ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அந்த மாரி தான் கோவத்தில் இருப்பா. யோ பால் எங்கேயா போனீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஆளே காணன்னு கேட்டால் இல்லை அவன் கையில் அடிபட்டுச்சு, அதான் சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வந்து சொல்கிறப்ப போகிறப்ப சொல்லிட்டு போக தெரியாதா, இன்னைக்கு சாப்பாடு பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஸ்கூலில் லிடியான்னு டீச்சர் இருக்காங்களே, நைட்டு அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டி இருக்கான், நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நான் அங்கே தான் போக போகிறேன், நீ கூட வரேன்னு கேட்டால் இவர் போக மாட்டார், என்னை இவருக்கு தான் லிடியாமல் ஒரு க்ரஷ் இருக்கே, அதனால் ஒரு கௌரவத்தில் ஆள் போக மாட்டேன்னு சொல்லுவாரா. பட் இதே ஆக்னஸ் தெரியுமே, சார் நானும் மாரி அவங்களோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போக போகிறேன், நீங்கள் வந்தால் வாங்க வரட்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இவருக்கு ஆறு வந்துடுது. சரி நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணும், 3 பேர் அந்த பார்ட்டிக்கு போவாங்க, நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது லிடியோ நம்ம ஹீரோ பார்த்துன்னு கிஸ் பண்ணுவாங்களே, இதை பார்த்து ஆளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா லிடியா கிஸ் பண்ணுறா, அப்போ ஒருவேளை அவளுக்கும் நம்ம லவ் இருக்குமோ, இந்த மாதிரி ஆள் திங்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆய நேரத்தில் நம்ம ஆக்னஸ் இருக்கால, அவங்க இருக்க ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு பார்க்கவே சமாளாக இருப்பா. அண்ட் அது போய் லிடியா இருக்காங்களே, அவங்களோட கசின் பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஆக்னஸ் பிடிச்சி போயிடும். 2 பேருக்கு பார்வையில் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அங்கே போய் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஃபுட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்பா. அந்த ஃபுட்டில் பார்த்துட்டு 2 பேருக்கும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு ஆக்னஸ் கிஸ் பண்ண ஆரம்பிப்பா. இதை பார்த்து அவனும் ஹாப்பி ஆயிடுவான். தென் அப்போ தான் ஆக்னஸ் அங்கே இருக்க ஒரு பொம்மையை பார்ப்பான். பார்த்தா கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்னோபால் பொம்மை இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எடுத்து வச்சுக்குவான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு ஜாலியாக பொண்ணு வந்துட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம பாலை வைப்பாங்க. பால் லிடியாவும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா, நம்ம பாலுக்குள்ள ஒரு எண்ணம் அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால தான் நம்ம கூட நல்லா சிரிச்சு பேசுகிறான்னு சொல்லி அவருக்குள்ள எண்ணம் இருக்கும். கரெக்டாக அப்பன்னு பார்த்து இந்த பார்ட்டிக்கு இன்னொரு கிஸ்ட் வருவார். இது லிடியா அங்கேருந்து போய் அந்த கிஸ்ட் வந்தார்ல அவங்களுக்கு கிஸ்ட் தருவாங்க. தென் அவர்கிட்டையுமே நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் பாலுக்கே புரியுது, அவங்க எந்த ஆள் வந்தாலும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாரோட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, நம்ம தப்பாக புரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு ஆள் ஒரு சோகத்தில் இருப்பாரா. அப்போ கரெக்டாக ஆக்னஸ் அங்கே வருவான். சார் சீக்கிரம் இங்கே வாங்க, திடீர்னு மேரி தான் அழுகுறாங்க, நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவர் சேர்ந்து பார்க்க போவார். பார்த்தா அவங்க ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அவங்க பையனாக வந்திருக்கோம், அவங்க பையன் நினச்சி சேவத்தையும் அழுதுட்டு இருப்பாங்க. இவருக்கு இந்த பாட்டு இருக்க பிடிக்கல, எனக்கு லிடியா லவ் பண்ணலையே, பேசாமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு மேரி கூப்பிட்டு அங்கேருந்து போகிறதா இருக்காரா. பட் இதை பார்த்து இந்த ஆக்னஸ் கடுப்பாயிடுறான். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணை பார்த்துருப்பான், அந்த பொண்ணை உசாரம் பண்ணியிருப்பான். அதனால் பாலை பார்த்து சார் நம்ம வேணால் மேரி அவங்கள ஸ்கூலில் விட்டுறலாம், திரும்ப இந்த பார்ட்டிக்கு இல்லாமல் கேட்குறப்ப இவருக்கு இந்த பார்ட்டியை பிடிக்கலையே, நீ எப்பாரு ஆக்னஸ் நீ சொல்கிற மாதிரி செஞ்சுருக்க முடியாது, நீ பேசாமல் என் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப ஆழ்த்திட்டு ஆரம்பிக்கிறான். சார் எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் தொடத்தோடு திட்டே இருக்கீங்க, உங்க கூட இருக்க கடுப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் சொல்லுவானா. இதை பார்த்து பால் கூப்பிடுவார். டே
உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கல, அதை ஒன்று கழட்டி விட்டாங்க, பாரு ஹாலிடே கூட வரல, நீ மட்டும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் திட்டுறப்ப இதை பார்த்து அவங்க கோபமாயிடுறான். சார், என் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது, எங்கள் அப்பா ஆடி இறந்து போயிட்டாரு, அவரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஆள் கோவப்பட்டவங்க கிளம்பிடுவானா. இதை பார்த்து மாரி கஷ்டமாக இருக்கும். டே பால், உனக்கான பைத்தியம் பாடா, ஒரு சின்ன பையன்கிட்ட எப்படி பேச கூட தெரியாது, அதுவும் நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி பாசிட்டிவாக பேசணும் அந்த மாதிரி தெரியாதா, ஏன் இப்படி பேசணும்னு கேட்டால் பாலுக்கு லேட்டாக கஷ்டமாயிரும். சரி, அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ட்ரீல ஆண்டுருவார். ஆக்னஸை பார்த்து, ஆக்னஸ் என்னை மன்னிச்சிட்றா, ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்கிறப்ப ஆக்னஸ் மனசு மாறிடுறான். தென் அதுக்கடுத்து 3 பேர் ஒன்றா சாப்பிட்டு இருப்பாங்க. பால் எப்படியாவது ஆக்னஸ் கிட்ட நல்லா பேசுங்கிறதுக்காக அந்த டின்னரில் கேட்டு பார்ப்பாரு. சரி, உங்களுக்கு தான் ஆசை இருக்கா, இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கிறிஸ்மஸ் கிஃப்ட் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறப்ப ஆக்னஸ் கேட்பான். சார், எனக்கு பாஸ்டன் போகணும் ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னை கூட்டி போகிறேன்னு கேட்குறப்ப இது ஒரு பிடிக்காது, ஏன்னா ஸ்கூல் ரூல்ஸ் படி அங்கெல்லாம் கூட்டி போக முடியாது, நீங்களே இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப மாரி இதை பற்றி கெடுப்பாருங்க. யோ, நீ இப்போ என்ன சொன்ன, என்ன ஆசை இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் சொன்னியா இல்லையா, இப்போ நீ பண்ணுறது ஏமாத்து வேலை, அந்த பையனும் கூட்டி போன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற பாலுக்கு என்னன்னு தெரியல. அண்ட் போகிற வழியில் தான் மேரோட தங்கச்சி வீடுமே இருக்குது. எனக்கு இங்கே இருக்க போர் அடிக்குது, நானே தங்கச்சியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை விட்ட பாலுக்கு ஒரு வழி தெரில. சரி, இப்போ 3 பேர் கார் எடுத்துகிட்டு பாஸ்டன் போகிறதா இருக்காங்க. போகிற வழியில் தான் மேரோட சிஸ்டர் வீடு இருக்கும், அங்கே மேரி இறக்கி விட்டுருவாங்க. மேரி உள்ளே போனவ அவள் தங்கச்சி ரூம் பார்த்தா அவள் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, அவளுக்கு குழந்தை பிறகு போகுது. அதுக்காக சின்ன துணி ஷூலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து அவளுக்கு அவளோட பையனாக வருது, அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருப்பா. தென் அவள் தங்கச்சி ஹக் பண்ணி 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பையனோட இறப்புலேருந்து கொஞ்சம் மீன் வந்துட்டு இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவே அந்த பையனை வைப்பாங்க. 2 பேர் பொருவழியாக பாஸ்டன் வந்திருப்பாங்க. வந்தவர் அந்த பையனோட ஜாலியாக ஒரு இடமா போகிறாரு. பார்த்து மியூசியம் போவார், ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி சம்மந்தோட பொருட்களாக இருக்கும். இவரே ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வச்சு தாலி எடுத்துருவார். இதை பார்த்து அங்கே போயிடுவான். சரி சார், நம்ம வேற எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் போகிற இடம் இருக்கும், அங்கே நல்லா ஜாலியாக ஃபனாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு ஆள் பால்னு கூடுவார். திரும்பி பார்த்தா ஹியூஜ்னு ஒருத்தர் இருப்பார். இவரும் பாலும் காலேஜ் டைமில் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறாங்க. ஹே பால், எனக்கு தெரியலையா, நான் தான் ஹியூஜ், உங்களோட படிச்சுன்னு சொல்கிறப்ப அவருக்கு அப்போ ஞாபகம் வருது. பார்த்தா இப்போ அந்த ஹியூஜ் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார், நல்லா படிச்சு செட்டில் ஆகி இப்போ அவர் ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இடத்துல இருப்பாரா. இதை பார்த்து பாலுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான், நம்மளாம் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்போம், பட் காலேஜுக்கு அப்புறம் எல்லோரும் வேறு மாதிரி இருப்பாங்களே. நம்ம கூட படித்தவனு ஒரு பெரிய பொசிஷன் போயிருப்பான், அவனை பார்த்து பேசுகிறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பால் எதுவும் பேசாமல் இருப்பாரா. இதை பார்த்து ஆக்னஸ் புரிஞ்சுக்குவான். ஆக்னஸ் பாலுக்கு சப்போர்ட்டிவாக பேசுன்னு சொல்லிட்டு, பால் சாரா, அவர் இப்போ ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருக்காரு, நம்மளோட நெஃப்யூ தான், இவர் இப்போ பெரிய புக்கில் எழுத போகிறாரு, ஒரு ரைட்டரை மாறப்போறான்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, அப்போ நீயும் பெரிய ஆள் தான், சரி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் தான் ஆக்னஸ் பால்கிட்ட கேட்பான். ஆமாம் சார், எதுக்கு நீங்கள் இப்போ மாதிரி கூனி குறுகி போனீங்க, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்களை போய் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தயக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் அவர் அப்போ தான் சொல்லுவார், ஆக்சுவலாக இவர் காலேஜ் டிகிரி கூட முடிக்கவே இல்லை, இப்போ எப்படி ஆக்னஸ் இருந்திருக்கான். அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற டைமில் பால் இருந்திருப்பாரு, கொஞ்சம் ரவுடி தினம் பண்ணிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருப்பாரு. அப்போ இவருக்கு ஒரு பையனுக்கு சண்டை வந்திருக்கும், கோவத்தில் காரை விட்டு ஏற்றி அந்த பையன் அடிபட்டிருக்கும். இதை பார்த்து காலேஜில் கடுப்பாக இருப்பாங்க. உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பால் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பால் படிச்சிருக்கவே மாட்டார், சும்மா வெட்டி ஊசிட்டு அந்த மாதிரி வந்திருப்பார். தென் அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து இப்போ ஸ்கூல் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அது போய் இவருக்கு ஒரு நோய் மாதிரி இருக்கும். இவர் வேர்வையோடு சேர்ந்து ஒரு கெமிக்கல் லீக் ஆகும், அதனால் ஒரு உடம்புலேருந்து பயங்கரம் நாற்று வரும். இதனால் எந்த ஒரு பொண்ணுமே பால் பிடிக்காது. அதனால தான் மனுஷன் இப்போ கல்யாணம் பண்ணாமல் ஒண்டிக்கட்டியாக இருக்காரு. இதெல்லாம் ஆக்னஸ் கிட்ட சொல்கிறப்ப இதை பார்த்து ஆக்னஸ் ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ தான் பாலை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். தென் இப்போ நைட் ஆயிடுச்சுல, ஸோ ரூம் எடுத்து தங்கும்னு சொல்லி அங்கேயே ரூம் எடுத்து தங்குறாங்க. கட் பண்ண அடுத்த நாள், சரி வா இன்னைக்கு கடைசி நாள், நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ஜாலி வெளியே போகிறதா இருப்பாங்க. அப்போ தான் ஆக்னஸோட பாக்கெட்லேருந்து ஒரு மாத்திரை கீழே விழும். பார்த்தா டிப்ரெஷன் இருக்கிறவங்க போகிற மாத்திரை. இதே மாத்திரையை பால் யூஸ் பண்ணுவார். ஓ, அப்போ பையனுக்கு எது கஷ்டம் போல், அவனை நம்மள மாதிரி மாத்திரலாம் போகிறான்னு சொல்லிட்டு இவர் அதை பார்த்துட்டு இருப்பாரா. தென் அதுக்கடுத்து 2 பேர் சேர்ந்து ஒரு பவுலிங் கூட்டு போவாங்க, அங்கே நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து தேட்டருக்கு போய் ஒரு படம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆக்னஸ் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். அவள் ஏதோ நினச்சிக்கிட்டு, சார் எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன்னு அவன் பாட்டு அங்கே வெளியே போவான். பட் பார்த்தா பாத்ரூமில் போகாமல் தேட்டர் விட்டு வெளியே போயிடுவான். இவர் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஞாபகம் வருது, ஏன்னா ஆக்னஸ் நிறைய வாட்டி யார்ட்டையும் பேசிட்டு இருந்தால, ஒரு இங்கேருந்து ஓட ட்ரை பண்ண நினச்சி இவர் தேட்டர் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக டாக்ஸி எடுத்துகிட்டு ஆள் அங்கேருந்து போகிறதா இருப்பான். இவர் ஒரு வேலையிருந்து டாக்ஸி மடிக்கிறவார். டே ஆக்னஸ், என்கிட்டே போய் இங்கேருந்து போகிறதா பார்க்குறியா, எங்கடா போகிறேன்னு கேட்டால், சார் எங்கள் அப்போட சமாதி இங்கே தான் இருக்குது, அதை பார்க்க தான் போகிறேன், ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப சமாதிக்கு தானே போகிறேன், நானும் உங்க கூட வரேன், கலரை வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போவாங்க. பட் பார்த்தா கல்லறைக்கு போகாமல் ஒரு மடல் ஹாஸ்பிட்டல் போவாங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது ஆக்னஸோட அப்பா ஒரு மணலில் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு மூளை வலிச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா பிடிச்சிருந்துருக்காது. அவங்க அப்பா டியூஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது கல்யாணம் பண்ணால் ஒரு பணக்காரரு. ஸோ அவர் கல்யாணமும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இதனால ஆக்னஸ் அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை. பட் ஆக்னஸ்க்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அந்த அப்பா அந்த அசலமில் தான் இருக்கார். அவருக்கு மூளை வச்சு கம்மிங்கிறனால எல்லா விஷயம் மறந்து போயிடும். சொல்லப்போனால்
ஆகன்ஸ் கூட ஞாபகம் இருக்காது. வந்தவர் சும்மா ஆகன்ஸே பார்த்துட்டு இருப்பாரா. இதை பார்த்து ஆகன்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவரை உட்கார வச்சு அவரோட மனசு விட்டு பேசுவான். அவன் பேசுறது அந்த ஆளுக்கு புரியவே புரியாது. பட் அதில் நம்ம அப்பா கிட்ட பேசுகிறேன்னு நினச்சி அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். தென் அவங்க அப்பா ஹக் பண்ணி போகிறப்போ ஒரு பொருள் கூப்பிட்டு போவான். பார்த்தா அந்த லிடியோட வீட்டில் ஒரு ஸ்னோ பால் எடுத்துருப்பாள். அந்த பொம்மையை தான் அவங்க அப்பாட்ட கொடுத்துருப்பான். அவர் தான் வாங்கி வச்சுக்குவார். தென் அதுக்கப்புறம் தான் பால் கூட எல்லாத்தையும் சொல்லுவான். பால் இவ்வளோ நாளாக ஆகன்ஸோட அப்பா இறந்து போட்டு நினச்சிருந்தாரு. பட் இப்போ வர அந்த நிலமையில பார்த்தோன்னா இவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ தான் ஆகன்ஸ் அவனை பற்றி எல்லாமே சொல்லுவான். ஆக்சுவலி ஆகன்ஸோட அம்மாவுக்கு இவனுக்கு பிடிக்காது. அதை அந்த ஹாஸ்டல் சேர்த்து விட்ருப்பாங்க. இப்போ ஆளுக்கு வேறு மார்க் கம்மியாகிட்டு இருக்கா. இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சார், என்னை இங்கேருந்து மிலிட்ரி ஸ்கூல் அனுப்பிடுவாங்க. அங்கே போய் நரகமாக இருக்கும். என் வாழ்க்கையே நாசமாகி நான் அழுகிறப்ப இதை பார்த்து பாலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் அவரும் ஆகன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறாரு. இப்படி தான் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அழகான பாடி உருவ ஆரம்பிக்குது. தென் அதுக்கப்புறம் மேரி விட்டுருப்பாங்களே, மேரியோட ஊருக்கு போய் மேரியும் பார்த்துருப்பாங்க. தென் 3 பேர் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா பக்கத்து டேபிள் ஒருத்தர் ஒரு டிஷ் வாங்குவார். பார்த்தா ப்ளம் கேக்கை ஒயினில் வந்து ஊற வச்சுருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆக்னஸ்க்கு அது சாப்பிட ஆசையாக இருக்குது. சரின்னு அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவான். பட் பார்த்தா ஆக்னஸ்க்கு இன்னும் 18 வயசு ஆகலை. சாரி சார், இது ஆள்கால் கண்டுட்டு இருக்கிறது, இது தர முடியாதுன்னு சொல்கிறப்ப ஆக்னஸ் லைட்டாக வருத்தப்படுவான். பட் இதை பார்த்து பால் கஷ்டமாக இருக்கும். டே அவங்க தரலாம் என்ன, நம்மளால பண்ணுவான்னு சொல்லிட்டு வெறும் ப்ளம் கேக் கூட வாங்கிக்கிறாங்க. தென் வெளியே போய் சரக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அது பார்த்தா அழகாக டேஸ்ட்டாக இல்லை. காக்கா முட்டை படத்தில் அந்த ஆயாவோர் எப்படி பீஸா பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருந்திருக்கும். இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அது தூக்கி போட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் 3 பேர் ஜாலியாக திரும்ப ஸ்கூல் வந்துடுறாங்க. பார்த்தா இன்னித்து நியூ இயர் நைட், நியூ இயர் செலிப்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டிவி பார்ப்பாங்களே. பார்த்தா 1971 ஆயிடுச்சு. எல்லோரும் வெடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோதான், இங்கே வெக்கேஷன் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கிறப்ப பார்த்தா எல்லா பசங்களும் திரும்ப ஸ்கூல் வந்துடுறாங்க. திரும்ப பழையபடி கிளாஸில் ஆரம்பிக்குது. பாலும் வழக்கம் போல் கிளாஸுக்கு போய் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. பட் பார்த்து அந்த கிளாஸுக்கு ஆகன்ஸ் வந்துருக்க மாட்டான். இவரது கண்டுக்காம பாடம் எடுத்துகிட்டே இருப்பார். அப்போ கரெக்டாக அந்த லிடியாங்க டீச்சர் இருக்காங்களே அவங்க வருவாங்க. சார் உங்களை பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க, போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப இவர் சரின்னு போவார். பார்த்தா அந்த பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே ஆகன்ஸை வந்துருப்பான். அவன் எது அழுகமாக தெரியுது. சரியிலே ஒரு புரிஞ்சுக்கிறாரு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சரின்னு உள்ளே போய் பார்த்தா ஆகன்ஸோட அம்மா இருக்காங்களே அவங்களும் அவரோட 2வது அப்பா வந்திருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது ஆகன்ஸ் இவங்க அப்பாவை பார்க்க போகிறப்ப அந்த ஸ்னோபாலை கூட்டு போயிருப்பாள். அது அவங்க அப்பா வாங்கி வச்சுருப்பாரு. பட் அவர் ஒரு மணலில் பாதிப்பட்டவராச்சு. கூட இருக்கிற மற்ற ஆளுக்கில் அந்த பால் வச்சு வச்சுருப்பாரு. இதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கும். அதனால் ஆகன்ஸ் நம்ம ஃபோன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுங்களை நீங்கள் வச்சுக்க முடியாது, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி உங்களே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து இவங்க கடுப்பாயிருப்பாங்க. எப்படி அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு இப்போ வேறு ஹாஸ்பிட்டலும் சேர்த்துருப்பாங்க. பட் இது காரணம் என்ன, இவன் போய் அவங்க அப்பா பார்த்து தானே, இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் போய் அவங்க அப்பா பார்த்தது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அதை இத்தனை வருஷம் அவங்க அப்பா கூட்டி போயிருக்க மாட்டாங்க. பட் இப்போ அவங்க போனனால அவங்க அம்மா கோமா இருக்கும். சார் இதுக்கிட்ட ஆகன்ஸ் ஸ்கூலில் படிக்க வேணாம், அவன் நாங்கள் மிடில் ஸ்கூல் சேர்க்க போகிறோம், அவன் அதுக்கிட்ட அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அனிதா ஒரு நாள் அவர் ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பான். இந்த மாதிரி மிடில் ஸ்கூலுக்கு மட்டும் நான் போகவே கூடாது, அங்கே போனால் என் வாழ்க்கை நரகமாக செஞ்சுருப்பாள். இதை பார்த்து பால் லைட்டாக வருத்தப்படுவார். இதனால் அந்த பழியை பாலை ஏற்றுக்குவார். சாரி மேடம், ஆகன்ஸ் சொன்ன உங்கள் அப்பா பார்க்க போல, நான் தான் அவனை வற்புறுத்தி கூட்டி போனேன். இந்த மாதிரி எத்தனை நாள் தானே இங்கே இருக்க போகிற, வா கிறிஸ்மஸ்க்கு போய் உங்கள் அப்பாவை பார்ப்போன்னு நான் தான் வற்புறுத்தி கூட்டி போனேன். இல்லை அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தப்படி அவரே ஏற்றுக்கிறாரா. இதை பார்த்து பிரின்சிபல் கடுப்பாயிறாரு. அவர்தான் ஆடியவங்களோட அன்பு இருக்குமே, அவ்வளோதான் பால், நீங்கள் வேலை பார்த்தது போதும், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு பாலை வேலை எடுத்துக்கிறோங்க. இதுக்கடுத்து ஆகன்ஸ் ஸ்கூல்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஆகன்ஸ் சரி வந்திருக்குமா, இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா அவனுக்காக அவர் வேலை எடுத்து போகிறார்ல. இதை பார்த்து அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான். போகிறப்ப பாலுமே ஆகன்ஸை பார்த்து பேசுவார். இதுக்கு முன்னாடி ஆகன்ஸ் சாப்பிட்டு ஒரு கேள்வி எடுத்துருப்பான். ஆக்சுவலி இந்த பால் இருக்கார்ல அவருக்கு ஒரு கண்ணு வந்து மாறுகண்ணு மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை பார்த்து, சார் நீங்கள் ஒரு ஆளை பார்த்து பேசுவீங்களே, அப்போ எந்த கண்ணை பார்த்து பேசுவீங்க, எதை பார்த்து பேசுனா கம்யூனிகேஷன் நல்லா கண்ணு கேட்டுருப்பான். பட் அப்போ அவர் பதில் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ அவர் ஆகன்ஸை பார்த்து இந்த கண்ணு சொல்லி காட்டுவார். பார்த்தா ரைட் கண்ணு, அது ரைட் கண்ணு தான் அவர் நல்ல கண்ணாக இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் ஆகன்ஸ் பால் ஒரு மோசமான சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டானுங்கிற பேர் உயிர் வாங்கிட்டு நினச்சிருந்தான். பட் கடைசியில் இப்படி பண்ணிக்கான்னு நினச்சி ஆள் ரொம்ப வருத்தப்படுவான். சினித்த பால் ஸ்கூலில் இருக்க போகிற கடைசி நாள். ஸோ ரூமுக்கு போய் அவர் துணி மேலே பேக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அவர் பார்க்கறதுக்கு மேரி வந்திருப்பாங்க. மேரியும் பால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே. இப்போ அவர் இங்கேருந்து போகிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் போகிறப்போ நோட்டு தருவாங்க. திறந்து பார்த்தா எல்லாம் எம்டி பேஜஸாக இருக்குது. இது என்ன எம்டியாக இருக்குன்னு கேட்டால், நீ தானே சொன்னேன் உனக்கு ஒரு சிறுகதைன்னு ஆசையாக இருக்குன்னு, ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு வார்த்தை எழுது, மொத்தமாக உட்காந்து எழுதுனா கூட ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம், இதுதானே என்னோட பெரிய ட்ரீமு, இதில் உட்காந்து எழுதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பாலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக மேரி ஹக் பண்ணி அவர் அங்கேருந்து போகிறதா இருக்காரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஆகன்ஸ் பார்த்துட்டே இருப்பான். ஆகன்ஸ் கொடுக்குற பசங்களாம் பாலை பற்றி கேவலம் பேசுவாங்க. ஏன்னா ஆகன்ஸ் மட்டும் தானே பாலை பற்றி தெரியும். மற்ற பசங்களும் அவர் பார்த்து, பாடுறா நல்ல வேலை இந்த மனுஷன் இங்கேருந்து போயிட்டான், இதுக்கிட்ட ஜாலி தாங்கிற மாதிரி சாரை பார்த்து பேசுவாங்களா. இதை பார்த்து ஆகன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவான். கடைசியாக பாலை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் இப்போ இங்கேருந்து போக போகிறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேணா வாங்க நம்ம கடைசியாக ரெஸ்டாரண்ட் போவோம், நல்லா உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்கிறப்ப பால் வேணான்னு சொல்லுவார். ஏன்னா என்னோட வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை
வாழ்க்கை இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு அழகான வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு சொல்லி பால் அங்கேருந்து போகிறதா இருப்பாரா. இதை பார்த்து ஆகன்ஸ் ரொம்ப வருத்தப்படுவான். ஆகன்ஸ் நிறைய விஷயங்களை பால்கிட்ட பேசுறதா இருப்பான். பட் எங்கே மனசு விட்டு பேசுனா திரும்பி அழுதுருவோமோ இந்த ரூபாய் அவனுக்கு இருக்கும். அதெல்லாம் அழுகிட்டு அடிக்க வச்சுட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அடிக்க வைக்க முடியாமல் அவன் பாட்டு அழுதுட்டு அங்கே ஓடி போயிடுவான். இதை பார்த்து பாலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து போவார். பார்த்தா ஒரு பேக்கில் ஒரு விஸ்கி பாட்டில் இருக்கும். இவர் அடிக்கடி பிரின்சிபல் ரூம் போவாரா, அங்கே ஒரு விஸ்கி பாட்டில் இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாட்டில் மேலே ஒரு கண்ணாந்துருக்கும். எப்படியும் அந்த பாட்டில் ஆட்டை போட்டுற போல் கடைசியாக அந்த பாட்டில் எடுத்து குடிச்சு பார்த்தா விஸ்கி ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை அப்படி துப்பிட்டு ரோடு ரெண்டாக பிரியும். ஸோ ஒரு ரோட்டில் பால் அங்கேருந்து கிளம்பி போவார். இதோட தி ஹோல்ட் ஓவர்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. படத்தில் கதை ஒன்றும் பெருசதும் கிடையாது. அவங்க இருக்கிற அந்த 10 நாள் நம்மளும் அவங்களோட இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த படம் ஒரு ஃபீலு. அண்ட் இந்த படத்தில் மீறும் நடிச்சிருப்பாங்களே, அவங்க தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் வாங்கினாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தி ஹோல்ட் ஓவர்ஸுங்கிற இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.